வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலேவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எவராவது தான் தங்களுடைய வாழ்நாளில் எந்த ஒரு பிழையும் செய்ததில்லை என்று நினைத்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்து பார்த்ததில்லை என்று பொருள் என்ற ஒரு நல்ல சிந்தனையுடன் இன்றைய விடியலேவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய பகுதியில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன எளிமையான யோகாசன பயிற்சிகளை நமக்காக சொல்லித்தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். இதோ நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அனுதினமும் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்து பழகுகிறார்கள். தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளுகிறார்கள். கேள்விகள் கேட்கிறார்கள். நான் இந்த ஆசனம் செய்கிறேன், எனக்கு இந்த நோய் நீங்கிவிட்டது, இதை மற்றவர்களுக்கும் நான் கற்றுத்தரலாமா என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியானது மக்கள் மனதில் தொட்டிருக்கின்றது. அவர்களுக்கு நன்மை செய்திருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கல்லூரியில் படிக்கின்ற மாணவி, பள்ளியில் படிக்கின்ற மாணவி. இருவரும் வயது வித்தியாசமில்லாமல் ஒரு கடினமான ஆசனத்தை, லெகு ஏகபாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். மாணவிகள் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்கு இவர்கள் ஒரு உதாரணமாக செய்து காட்டப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவிகளே, நீங்கள் இந்த ஆசனத்தை லகு ஆசனத்தை செய்யுங்கள். எத்தனை கோணங்கள், எத்தனை நெளிவுகள், எத்தனை சுழிவுகள் இருக்கிறதை பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் அன்றாடம் பயிற்சி வராமல் செய்ய முடியாது. வயது வித்தியாசம். காலேஜில் படிக்கின்ற ஒரு மாணவி, பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவி, 2 பேரும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதை விடாமுயற்சியோடு படிக்கிறார்கள், பழகுகிறார்கள். அதன் பலன்களை தெரிந்து கொண்ட காரணத்தினால் விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கால் முட்டு, பந்து கிண்ண முட்டு, கை முட்டு அத்தனையும் இழக்கப்படுகின்றன. இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. மெதுவாக செய்யுங்கள். கால் பந்து கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. கையினுடைய பந்து கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. பாருங்கள். கால் முட்டுக்கள், தொடை சதையெல்லாம் இருக்கப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு
இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். ஆசனம் செய்யும் பொழுது அவர்களுடைய முகத்தில் ஒரு கடுமை தெரிவதில்லை. கடுமை தெரிந்தால் இந்த ஆசனத்தை கஷ்டப்பட்டு கொண்டு செய்கிறார்கள் என்பது அர்த்தம். எந்த ஆசனத்தையும் கஷ்டப்பட்டு கொண்டு மூஞ்சியை கடுகடுப்பாக வைத்து கொண்டோ பல்லை கடித்து கொண்டோ செய்யுமையானால் அந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் நிச்சயமாக கிடைக்காது. அவர்களை பாருங்கள், இந்த ஆசனத்தில், இந்த கடினமான ஆசனத்தில் எவ்வளோ நேரம் வேண்டுமானால் நான் இருப்பேன் என்ற முகபாகத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இடது காலை மடக்கி செய்யுங்கள். கூர்ந்து கவனிக்க வேண்டும். எத்தனை ஜாயிண்டுகள், எத்தனை முட்டுக்கள் இவைகளெல்லாம் நெளிக்கப்படுகின்றன, வளைக்கப்படுகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு ஆசனத்தில் எத்தனை நெளிவு சுழிவுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். ஆனால் விடாமுயற்சியோடு இவர்கள் சாதனை செய்கிறார்கள். யோக சாதனை என்று சொல்வார்கள். யோக சாதனை செய்தவர்களுக்குத்தான் அதில் வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான நினைப்புகளும் வெற்றி அடையும். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நினைப்பதெல்லாம் நடக்கும், நினைப்பதெல்லாம் நடக்காது என்று சொல்வார்கள். நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு நாம் எவ்வளவுக்கு ஆசனத்தில் முன்னேறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதில் முன்னேற்றம் அடைவதற்கு யோகாசனத்தில் வழிவகைகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற கடினமான ஆசனங்களாக இருந்தாலும் அவற்றை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி தங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை வெற்றி பெற்று நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.